வெண்ணிலா ரொம்ப தொல்லை கொடுக்கறதால என்ன பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாரு. இங்கே விஜய் ஏன் இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து தவிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அங்கே வெண்ணிலா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் வந்து தொல்லை பண்ணுறாங்க. நான் விஜய் இல்லாமல் எடுக்க மாட்டேன், விஜய் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. வேறு வழி இல்லாமல் விஜய் கூடவே இருக்காரு. அடுத்து வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, இங்கே பாரு விஜய், என்னை விட்டுட்டு நீ ஒரு நிமிஷம் நகர்த்தா கூட சரி, அப்புறம் நான் தவறான முடிவுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து தொல்லை பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து யோசிக்கிறாரு, இவனை இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து பார்த்துட்றாங்க. கால் பண்ணுறத உடனே கட் பண்ணி விட்டுறாங்க. என்ன இவர் கட் பண்ணுறாரு, எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து விஜய் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் தொல்லை பண்ணாது வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வெண்ணிலா வந்து, இங்கே பாரு விஜய், என்னை விட்டு நீ போகவே கூடாது, என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் என்ன பண்ண, நர்ஸ் கிட்ட வந்து கண்ணை காட்டுறாரு, இன்ஜெக்ஷன் போட சொல்லி. அதே மாதிரி நர்ஸ் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஜெக்ஷன் என்ன எனக்கு என்ன போடுறீங்க, அதெல்லாம் முடியாது, நான் விஜய் கூட தான் இருப்பேன், விஜய் விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வேணும் பிடிவாதமாக விஜயோட கையை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க. இதை பார்த்து தாத்தா பாட்டி வருத்தம் அடைகிறாங்க. இங்கே வந்து விஜய் வரலன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் காவேரி கிளம்புறதுக்காக வெளியே வராங்க. வெளியே வர காவேரிக்கு அப்படியே வந்து பார்த்துட்டு மயக்கமாக எடுத்து அப்படியே மயக்கடிச்சு விழ போகிறாங்க. அந்த டைமில் நிவின் வந்து அவங்கள வந்து பிடிக்கிறாரு. என்னாச்சு காவேரி, இப்படி மயக்கடிச்சு விழுற, காலை சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நல்ல விஷயம் தான் அப்படின்றாங்க. என்ன விஷயம் காவேரின்னு, இந்த விஷயத்தை விஜய் கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், என்னமோ சொல்லவே முடியல, அவரை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம நிவினுக்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறா. கங்க்ராட்ஸ் காவேரி, எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க, வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, யாருக்கிட்டே சொல்லலை, நான் விஜய் கிட்ட தான் சொல்லலான்னு வந்தேன், அவரையும் பார்க்க முடியல, என்னன்னு தெரியல, அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நிவின் வந்து, இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறமாவும் விஜய் விட்டு பிரிஞ்சிருக்காத, விஜய் கூட சேர்ந்து வாழ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இல்லைங்க, அதெல்லாம் நான் பண்ண முடியாது, வந்து வெண்ணிலா கிட்ட எங்களை பற்றி விஷயத்தை வந்து அவர் சொல்லணும், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது சொல்கிற வரைக்கும் நான் வந்து அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்க, அவர் வீட்டுக்கு போக மாட்டேன், அவர் வந்து இந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு நிவின். இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து இன்னும் விஜய் வரவே வரல, எல்லாம் ஆச்சுட்டு தெரியல, சரி விஜய்க்கு ஃபோன் பண்ணியே இல்லையா, இல்லை ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு, அப்படியா, சரி நீ கவலைப்படாத, சீக்கிரமாக வந்துடுவார், நீ அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட சொல்லு, இப்போ வீட்டுக்கு எப்படி வந்துடுவார்ல, வந்தோன்னு சொல்லிடு அப்படின்னோடனே பார்க்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க வெண்ணிலா, அப்படி தூங்கி போகிறாங்க. அப்பாடா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியே வராரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வெண்ணிலா வந்து எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறா, எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, பயங்கர பிடிவாதமாக இருக்கா, எங்கள் கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறா தாத்தா அப்படின்னோடனே, இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கே கூடாது, எல்லாம் காவேரி சொல்லணும், இங்கே கூட்டின்னு வந்து அவளுக்கே வெளியே தேடிக்கிறான் அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. காவேரி என்னப்பா பண்ணுவா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்போ என்னடா பண்ண போகிற, வேறு வழியே கிடையாது, அவங்க சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை வந்து ஒப்படைக்கணும், எல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்றாரு. ஆமாடா அதுதான் கரெக்டு, அவங்க சொந்தக்காரங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும், நான் சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கேன், கண்டிப்பாக அவங்களோட அட்ரஸ் வந்து கிடச்சிடும், போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு வெள்ளம் அமிச்சிடலாம் தாத்தா, வேறு வழி கிடையாது, இதுக்கப்புறம் வெள்ளா கூடலாம் என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, காவேரி இதனால் பாதிக்கப்படுறா, இன்றைக்கி கூட பாருங்கள் காவேரி நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் மீட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு, எல்லாம் இவ்வளோ தான், சரிடா சரி நீ காவேரிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா, இல்லை நான் ஃபோன் பண்ணலை, முதல்ல ஃபோன் பண்ணுறா அப்படின்னோடனே காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி ஃபோன் எடுக்கலை. தாத்தா முதல்ல காவேரி கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட விஷயத்த சொல்லணும், அவள் ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய்.